நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காலங்கள் கடந்தாலும் தீரா வழி வந்த குடும்பத்தின் வாரிசு பார்க்க வேண்டிய படிக்க வேண்டிய ரத்தத்தின் சிவப்பு போலும் சத்தியத்தின் வெளிச்சம் போலும் இந்த ஸ்ரீகண்ட விஜய சேதுபதி நாயக்கன் குறித்த உண்மை நகல் யாதனேல் இது எம் எச்சரிக்கை. எமது வம்சத்தினர் தவிர எவர் இங்கே வந்தாலும் எவர் எதை தொட்டாலும் பார்த்தாலும் படித்தாலும் கபாலம் வெடித்து நரம்புகள் அருந்து குருதிகள் வழிந்து விஷ ஜந்துகளால் தீண்டி உடனே மரணம் கவ்வும் என்பதை அறிவீராக. பொக்கிஷம் பெட்டி. ஜீவா வேணா தொடாத ஜீவா. ஏய் இடியட், நம்ம தேடி வந்த வைர கிரீடம் இதுக்குள்ள தாண்டா இருக்கு. வேணா ஜீவா. போடா முட்டாள். பாத்து ஜீவா. ஜீவா 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 என்னாச்சு ஜீவா? ஜீவா காப்பாத்து. என்னாச்சு? காப்பாத்து சொல்லு. Waste of time, waste of money. அப்படி சொல்லாதீங்கண்ணா, இது கல்கத்தா காளி கோயில மந்திரிச்ச கயிறு.
வந்துரு. ஆமா, வழக்கமான இடத்துக்கு உடனே வந்துரு. சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா? என்னங்க என்னங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு? எங்கெங்க போயிருந்தீங்க? எப்படிங்க இங்க வந்தீங்க? கூட்டிட்டு வாமா. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏங்க என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? ஐயோ, என்னங்க? பாத்துங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்னங்க 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 ஆச்சு உங்களுக்கு? எப்படிங்க எங்க வந்தீங்க? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஏதாவது பேசுங்க. இத பாருங்க, நான் விசாலாட்சிங்க. இவன் நம்ம பொண்ணு ராஜாங்க. தெரியுதாங்க எங்களை? என்னங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு? நீங்க எங்கெங்க போனீங்க? அம்மா குடிக்க தண்ணி கொடுவாமா, போமா. ஐயோ
ராஜு சீக்கிரம் இந்தாங்கம்மா. இந்தாங்க. என்னங்க ஏதாவது பேசுங்க. என்னங்க என்ன ராஜு எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு? அம்மா போய் தலகாணி பெட்ஷீட் எடுத்துட்டு வா. சரிம்மா. என்னங்க என்னங்க இந்தாங்கம்மா. படுங்க. ராஜா நீ காஞ்சனாக்கு ஃபோன் பண்ணி ஊர்ல இருந்து வரும்போது டாக்டர் சீக்கிரமா கூட்டிட்டு வர சொல்லு. ஆ. கடவுளே இது என்ன சோதனை? இவருக்கு என்ன ஆச்சு? இந்த மனுஷன் எங்க போனாரு? எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? ஊர் ஊரா சுத்துறா, கோயில் கோயிலா அலையறா. வீட்டுல பெரியவங்க இருக்காங்களே, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவோங்கிறதே இல்ல. எங்க போறா எங்க வரான்னு யாருக்கும் தெரியறது இல்ல. வரட்டும், இவகிட்ட பேசவே கூடாது. பாட்டி, குட் மார்னிங் பாட்டி. நான் தான் சொல்லிட்டு போல, நேத்து முழுசும் பேத்திய காணோமே, எங்க போனான்னு ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? விசா எக்ஸ்டென்ஷனுக்கு அப்ளை பண்றதுக்காக சென்னை வரைக்கும் கார்ல போயிட்டு வந்தேன். இத நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். தாத்தா வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேனே. வந்துட்டாரு. என்னவும் அதான் தாத்தா சேஃப் அண்ட் சவுண்டா வந்துட்டாருல. இதுக்கு போய் எவ்வளோ சண்டை, தகராறு, பிரச்சனை. ஐயோ, சரி நான் போய் தாத்தாவை பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க தாத்தா. இந்தங்க பாட்டி, உங்க புருஷனை கெட்டியா பிடிச்சு வச்சுக்கோங்க. இனிமே தொலையாம பாத்துக்கோங்க. வீணா என் மேல பழி போடாதீங்க. ஆமா விசாலாட்சி, காஞ்சனாவை எதுக்கு வீட்டை விட்டு அனுப்ப முயற்சி பண்ண? அது இருக்கட்டுங்க, நீங்க எங்கெங்க போய் தொலைஞ்சீங்க? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. யாரோ ஒருத்தர் என்ன பிடிச்சு வச்சாங்க, யாரோ ஒருத்தர் என்ன காப்பாத்தினாரு. எல்லாமே புரியாத புதிரா இருக்கு. எல்லாமே ஒரே மர்மமா இருக்கு. எல்லாம் அந்த பரதேசி பரமேஷோட வேலைதான். அப்படியா? நம்ம ராஜு அவனை நடு ரோட்ல வச்சு 4 சாத்து சாத்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் பயந்து போய் உங்களை வெளியில விட்டுருக்கான். அந்த குடும்பத்தால உங்க உயிருக்கு ஆபத்து தாத்தா. அந்த குடும்பத்தோட எந்த ரிலேஷனும் வேண்டவே வேண்டாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த குடும்பத்தோட எந்த ரிலேஷனும் வேண்டவே வேண்டாம். சரிம்மா. பிரச்சனை நல்லபடியா முடிஞ்சது. அதுக்குள்ள என்ன என்னென்னமோ பேசி பாட்டி என்ன விரோதியாக்கிட்டாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தாத்தா. ஏன் கஷ்டத்தை யார் யோசிக்கிறீங்க? ஓகே ஓகே ஃபைன். இனிமேல் நோ சண்டை, சமாதானம் தான். என் பாட்டினா பாட்டி தான். ஐ லவ் மை பாட்டி. சரி பாருங்க, நான் சென்னையில இருந்து உங்க 2 பேருக்கும் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆஹா. அது தாத்தாக்கு அண்ட் இது பாட்டிக்கு. தாத்தா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா பாட்டி? புடவை பிடிச்சிருக்கு. வாய் திறந்துதா சொல்லுங்களேன். புடவை பிடிச்சிருக்கு. ஆனா ஆனா வாட்? என் பேச்சை கேட்டு நீ நடந்தேன்னா எல்லாம் எனக்கு பிடிக்கும். I'll try. ஐயா ஐயா அடிக்காதீங்க, தெரியாம நடந்து போச்சியா. மயக்க மருத்துவர் எப்படி தப்பிச்சாருன்னு தெரியலையா. ஐயா ஐயா வேலையா ஐயா அடிக்காதீங்க. ஐயா இல்லையா, இதுவே பண்ண மாட்டீங்க. ஐயா ஐயா ஐயா
எவ்வளவு பெரிய தப்பு. சாதாரணமா சொல்றேன். அந்த காசிநாதனை அணுவா சித்திரவதை பண்ணி கொல்லணும்னு நினைச்சேன். எல்லாத்தையும் நாசமாக்கிட்டியாடா. ஐயா என்ன விரோதியா தப்பி கட்டுட்டாயா? போய் அந்த வேட்டை துப்பாக்கி எடுத்துடா. ஏன் கையால அவனை சுட்டு பொசுக்கிறேன். அப்பா 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 சாபாஷ். என் பேரை குழக்குண்டு குழக்குத்தாண்டா. அவனை பழி வாங்க. தீனா நிறுத்து. தீனா, ஏன் காஞ்சனா குடும்பத்து மேல இவ்வளவு பகை? நான் காஞ்சனாவை காதலிக்கிறேன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் காசிநாதனை கடத்துனீங்க? இந்த விஷயம் மட்டும் அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கும் காஞ்சனாவுக்கும் எப்படி கல்யாணம் நடக்கும்? தீனா, என்ன கொல்லாத. இதெல்லாம் சுட்டு கொல்றா. சுடு. போடா. நீங்க தேவை இல்லை. என் ரத்தம் இல்லை. வம்சமே இல்லடா. என் பரம்பரையை நாசம் பண்ண வந்த துரோகி. தாத்தா, என்ன எழுதி குடும்பத்தோட அவகாசம் வச்சுக்கிற சம்பந்தம் பண்ண நினைக்கிற யாரா இருந்தாலும் அவங்க விக்ரமாற்ற நாயக்கர், ஸ்ரீகண்ட நாயக்கர் பரம்பரையே இல்லடா. அவங்க வம்சத்திலே பிறக்கிறதா. ஒன்னையும் சேர்த்துத்தான் சொல்றேன். என்ன விரோதி துள்ளைய நம்பி வாழ்க்கைய பழி கொடுத்த. இப்ப அதே மாதிரி அடுத்த வயசு உருவாகுது. 2 பேரும் கட்டி பிடித்து அழுக போக. தாத்தா, எப்பவோ பாட்ட முப்பாட்ட காலத்துல நடந்த பிரச்சனையை பேசி எங்க வாழ்க்கை ஏன் கெடுக்கிறீங்க? கெடுக்கிறனா? எப்பவோ போட்ட விரதான் மரமா வளர்ந்து நிக்குதுல. முப்பாட்டன் தின்னுட்டு தூணு குத்தம் கொத்ததாதா. இன்னைக்கு நீ அந்த பழத்தை ருசியாக்க துங்கித. நீ அவன் எல்லாரு எட்டா முப்பாட்டு மிச்சம் சுயம்பா. அப்ப இந்த பிரச்சனை இதோட விட மாட்டேங்க. என் பகை முடிஞ்சிடும். ஆனா என்ன பகை முடியாது, முடியக்கூடாது. என் புள்ள பரமேஸ்வரன் இருக்கான்டா. அவன் பார்த்துக்கோண்டா, பார்த்துக்குவேன். தீனா, நீ காஞ்சனாவை மறந்துடு. அவ பணத்தோட கூட உன்னை குடும்பம் நடத்த விட மாட்டேன்டா. போதும் நிறுத்தனே. அப்பா கிட்ட இருந்து பிள்ளைக்கு ரொம்ப அருமையான வாழ்த்துதான். என்னோட வாழ்க்கை தான் போச்சு. இன்னும் உங்க 2 பேரோட வெறியும் அடங்கலையா? விட்டுருன, இதோட விட்டுரு, எல்லாத்தையும் விட்டுரு. வாய மூடி. நோய், நெருப்பு, கடன், சத்ரு, இந்த நாளையும் நாம எப்பவும் விட்டு வைக்க கூடாது. நாம அதை அழிக்கலன்னா அது நம்மள அழிச்சிடும். இதுக்கு மேல காஞ்சனா குடும்பத்து மேல ஒரு துரும்பு கூட பட விட மாட்டேன். நீ ஒரு விஷம் இல்லாத பாம்பு மாதிரிடா. முறை மாதிரி படம் எடுத்தா நான் பயப்படுவேனா? அந்த காசிநாதன் குடும்பத்தை நிர்மூலமாக்க என்னோட அட்ட கர்ம சித்திகளோட உதவி போதும்.